रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम पतित पावन। அவர் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் நீண்ட நெடும் பயணத்தை மேற்கொண்டு மக்கள் எல்லோரும் என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டால்தான் நான் மக்களினுடைய தலைவனாக இருக்க முடியும் என்பதற்காக நெடும் பயணத்தை மேற்கொண்டார். அப்பொழுது மதுரை நகரத்தில் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண்மணி ஆற்றிலே குளித்துவிட்டு வந்து ஒற்றை ஆடையோடு ஒரு மரத்தடியிலே நின்று கொண்டு ஒரு ஈரத்துணியை, ஒரு பகுதியினுடைய ஈரத்துணியை உடம்பிலே சுற்றி கொண்டு இன்னொரு பகுதியை ஒரு மரத்திலே கட்டி காய வைத்துக் கொண்டிருந்தார். பிறகு காய்ந்த துணியை தன்னுடைய உடம்பிலே சுற்றி கொண்டு காயாத புடவையை மறுபடியும் காய வைத்து ஒற்றை ஆடையை உடுத்திக் கொண்டு ஒரு அருமையான தோற்றத்தோடு அந்த பெண்மணி போவதை நான் தெரிவிக்கின்றார். என்னுடைய நாட்டிலே இப்படி வறுமையிற்று கிடக்கிற மக்கள் அந்த வறுமை நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் அவர்களைப் போல எளிமையான உடை அணிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்றிலிருந்து தமிழ்நாடு தான் அவருக்கு அடையாளமாக இருந்தது. எளிமையை மேற்கொள்வதற்கு ஒற்றை ஆடையை, ஒரு 4 முழ வேட்டியை இடுப்பிலே கட்டிக்கொண்டு இன்னொரு துண்டை தோளிலே சுமந்து கொண்டு கையிலே ஒரு கைத்தடியோடு தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். எளிமையினுடைய உருவத்திற்கு அடையாளமாக விளங்கிய அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम। ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान।